வணக்கம் தமிழர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க மெட்ராஸ் தமிழன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் பிளஸ் வந்து அவங்களோட ஒன் பிளஸ் 9 சீரீஸில் ஏற்கனவே வந்து ஒன் பிளஸ் 9, ஒன் பிளஸ் 9 ப்ரோ அண்ட் ஒன் பிளஸ் 9R வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் ஒன் பிளஸ் 9 அண்ட் ஒன் பிளஸ் 9 ப்ரோ இருக்குல்ல, இந்த ரெண்டு ஃபோன்ஸ் வந்து குளோபல் லான்ச், விச் இஸ் வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் ஒன் பிளஸ் 9R வந்து இந்தியாவில் ஒண்டி தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ லான்ச் ஆகிற ஒன் பிளஸ் 9RT விசஸ் ஏற்கனவே லான்ச் ஆன ஒன் பிளஸ் 9R, இந்த ரெண்டு மாசான ஃபோனோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் தான் உங்கள் மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தாங்க. ஸோ ஒன் பிளஸ் 9RTக்கு பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் FHD + ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் எந்த லெவல் ஸ்பீடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ஸ்பீடில் இருக்கும். அண்ட் ஒன் பிளஸ் 9R பக்கம் வந்தோன்னா 6.55 இன்ச் FHD + ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் எந்த அளவு ஸ்பீடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ஸ்பீடில் இருக்கும். ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் மேஜர் சேஞ்சஸ் இல்லாமல் மைனர் சேஞ்சஸோட தான் இருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவதாக கம்பேர் பண்ண போகிற காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா தாங்க. ஸோ ஒன் பிளஸ் 9RTக்கு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் வைட் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஒன் பிளஸ் 9R பக்கம் வந்தோன்னா 48 மெகாபிக்சல் வைட் கேமரா, 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் பிளஸ் 9RTயோட செல்ஃபி சைடுக்கு வந்து என்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 32 மெகாபிக்சல் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் பிளஸ் 9Rோட செல்ஃபி சைடுக்கு வந்து என்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 16 மெகாபிக்சல் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன் பிளஸ் 9RTயில் வந்து மேக்ரோ கேமரா கொடுக்கல. அண்ட் ஒன் பிளஸ் 9R விட ஒன் பிளஸ் 9RTயை செல்ஃபி சைடில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன் பிளஸ் 9Rல வெறும் 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துட்டு இங்கே ஒன் பிளஸ் 9RTயில் வந்து 32 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மூணாவதாக கம்பேர் பண்ண போகிற காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தாங்க. ஸோ ஒன் பிளஸ் 9RTயில் பார்த்தீங்கன்னா Snapdragon 870 5G சிப்செட் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லணும்னா இது ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இதே நம்ம ஒன் பிளஸ் 9R பக்கம் வந்தோம்னா சேம் Snapdragon 870 5G சிப்செட்டோடைய ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டுத்துலேயும் ஒரே ப்ராசஸர் யூஸ் பண்ணதுனால இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கான அவசியம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம நாலாவதாக கம்பேர் பண்ண போகிற காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தாங்க. ஸோ ஒன் பிளஸ் 9RTக்கு பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரியும் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டரும் டைப் சி கேபிளும் வந்து தராங்க. இதே நம்ம ஒன் பிளஸ் 9R பக்கம் வந்தோம்னா சேம் 4500 mAh பேட்டரியும் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டரும் அண்ட் டைப் சி கேபிளும் வந்து தராங்க. இப்போ நம்ம அஞ்சாவதாக கம்பேர் பண்ண போகிற காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் தாங்க. ஸோ ஒன் பிளஸ் 9RTக்கு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்பேஸ் உடைய வேரியன்ட் அண்ட் 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்பேஸ் உடைய வேரியன்ட். அண்ட் ஒன் பிளஸ் 9R பக்கம் வந்தோம்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்பேஸ் உடைய வேரியன்ட் அண்ட் 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்பேஸ் உடைய வேரியன்ட் வந்து தராங்க. இப்போ நம்ம ஆறாவதாக கம்பேர் பண்ண போகிற காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தாங்க. ஸோ ஒன் பிளஸ் 9RT வந்து இப்போ லான்ச் ஆக போகிற ஃபோன்னால அதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நம்மளால சொல்ல முடியாது. பட் நம்ம சொல்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குல்ல, அது வந்து அப்ராக்சிமேட்டாக 90 to 99% வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒன் பிளஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன் பிளஸ் 9RTயோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒன் பிளஸ் 9Rோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மொபைலோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னா 38,000 to 45,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். இதே நம்ம ஒன் பிளஸ் 9Rோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 40,000 44,000 வரைக்கும் இருக்கு. மோஸ்ட்டாக ரெண்டு ஃபோனோ ஸ்பெக்ஸும் ஒன்றா தான் இருக்கு. பட் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா சில மேஜர் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளேலேருந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்குமே சரி உங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். எதுவுமே மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்காது. ஸோ இனிமேல் முடிவு வந்து உங்கள் கையில் தான். எனக்கு ஒரு லேட்டஸ்டான ஒன் ப்ளஸ் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன் பிளஸ் 9RTயை வந்து வாங்கலாம்.
இல்லை எனக்கு வந்து 6.4 இன்ச் வேணாம் 6.5 இன்ச் இருக்கிற ஒன் ப்ளஸ் ஃபோன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக OnePlus 9R வாங்கலாம். ஏன்னா அவங்க எந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸும் பண்ணல ரெண்டு ஃபோனுக்கும் ஒரே ப்ராசஸர், ஒரே மாதிரி கேமரா, ஒரே மாதிரி ஸ்டோரேஜ் வேரியன்ட், ஒரே மாதிரி பேட்டரி எல்லாமே ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ முடிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் தமிழர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது அங்கே இருக்க லைக் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க. நம்ம கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை காட்டுங்க. நன்றி.